ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நோபிட்டாவோட வீடை காட்டுறாங்க. அப்போ நோபிட்டா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே டோரேமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவங்க வீட்டு மாடிக்கு போறான். திரும்பியும் நான் ஜியான் ஒம்பளத்துட்டான், அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும், எனக்கு ஏதாவது டிவைஸ் கொடு டோரேமான்னு சொல்லிட்டு கேட்கறான். பட் நோபிட்டா இவ்வளவு சொல்லியும் டோரேமான்ட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. நோபிட்டா பாத்தீங்கன்னா டோரேமான் கிட்ட டோரேமான் உனக்கு என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பயுமே டோரேமான் எந்த ஒரு பதிலுமே வரல. ரொம்பவே பதறி போன நோபிட்டா பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம டோரேமிட்ட கால் பண்றான். நான் ரொம்ப நேரமா டோரேமான் பேசிட்டு இருக்கேன், பட் டோரேமான் எந்த ஒரு பதிலுமே வர மாட்டேங்குது, டோரேமி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதெல்லாம் கேட்ட டோரேமி பாத்தீங்கன்னா டோரேமானோட பேட்டரி முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி சொல்றா. ஓ பேட்டரி தான் முடிஞ்சு போச்சா, ஓகே அப்ப புது பேட்டரியை மாத்திரலாம்ல அப்படிங்கிறான். அப்பதான் டோரேமி ஒரு உண்மையை சொல்றா. டோரேமானோட பேக்கப் பேட்டரி பாத்தீங்கன்னா டோரேமானோட காதுல தான் இருந்துச்சு. அந்த பேக்கப் பேட்டரி எல்லாத்தையுமே எலி கடிச்சிச்சு. ஸோ டோரேமான்ட்ட பேக்கப் பேட்டரி இப்போதைக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றா. அந்த பேக்கப் இல்லாம வேற ஏதாவது ஒரு பேட்டரி மாத்தினாலும் டோரேமானோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிருங்கிற மாதிரி சொல்றா டோரேமி. என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நோபிட்டாக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது. நான் வேணா டைம் டிராவல் யூஸ் பண்ணி 21st செஞ்சுரிக்கு போய் டோரேமான் செஞ்ச அந்த ஃபேக்டரியில போய் டோரேமானை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு டோரேமிட்ட கேட்கறான் நோபிட்டா. அப்பதான் டோரேமி ஒரு விஷயத்த சொல்றா, 21st செஞ்சுரியில டைம் டிராவலை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நடந்ததுனால நோபிட்டாவால எதிர்காலத்துக்கு போய் டோரேமானை காப்பாற்றவும் முடியாது, அங்கேருந்து யாராலையும் இந்த நிகழ்காலத்துக்கு வரவும் முடியாது. டோரேமானை காப்பாற்ற வேற எந்த வழியும் இல்லைன்னு தெரிஞ்ச நோபிட்டாக்கு மனசே உடஞ்சு போயிருது. அப்ப பாத்தீங்கன்னா நோபிட்டா அந்த உயிர் இல்லாத டோரேமானோட தனியா பேச ஆரம்பிக்கிறான். அவங்க முதல்ல மீட் பண்ண டேவெல்லாம் யோசிச்சு பார்க்கறான் நோபிட்டா. அப்புறம் நோபிட்டா டோரேமானோட இத்தனை வருஷமா சுத்தி பார்த்த இடம், அப்புறம் அவங்க செஞ்ச சாகசத்தெல்லாம் எண்ணி யோசிச்சு பார்க்கறான். அப்புறம் நீ தான் போயிட்டியே, நான் பேசுறதான் உனக்கு கேட்காதுன்னு சொல்லிட்டு கண்களையும் அங்கேயே உட்காந்துருக்கான். நான் எப்பயெல்லாம் கஷ்டத்துல இருந்தனோ நீ அப்பயெல்லாம் எனக்கு ஒரு நண்பனா இருந்து தோல் கொடுத்த, ஆனா உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போ என்னால எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்புறம் ஏதாவது சொல்லு டோரேமான்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டே டோரேமானை பார்த்து கேட்கறான். அப்பயுமே டோரேமான்ட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்புறம் தன்னோட பேரண்ட்ஸ்கிட்டையும் அப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் டோரேமான் திரும்பியும் போயிட்டாங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிடுறான். ஆனா நோபிட்டாவுக்கு டோரேமானை எப்படியாவது காப்பாத்திட்டு நம்பிக்கை மட்டும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் நோபிட்டாவை காட்டுறாங்க. நோபிட்டா ரொம்பவே பெரிய பிள்ளையா இருக்கான். நோபிட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்த மார்க்கை ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா நோபிட்டா மட்டும் அசால்ட்டா பார்த்துட்டு போயிடுறான். அப்புறம் நோபிட்டாவை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்த சுசுகா நோபிட்டா கிட்ட வந்து, நோபிட்டா இந்த வாட்டியும் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், நம்ம ஸ்கூல்லேயே நீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்றா. அப்புறம் டெகிசுகியும் நோபிட்டாக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்றான். டோரேமான் போனதுக்கு அப்புறம் நோபிட்டா சுத்தமாவே மாறிட்டான்னு தான் சொல்லி ஆகணும். கரெக்டாக எந்திரிச்சிடறான், ஸ்கூலுக்கு போயிடுறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், படிக்கிறதுலாம் ஃபுல்லாவே கான்சென்ட்ரேட்டாக இருந்திருக்கான். நோபிட்டாவோட மைண்டு ஃபுல்லாவே டோரேமானை எப்படியாவது காப்பாற்றிட்டுங்கிற நம்பிக்கை மட்டும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அவன் வாழ்க்கையை சுத்தமாக மாற்றிக்கிட்டு நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சான். காலங்களும் கடக்குது. நோபிட்டா சிசுகாவை கல்யாணமும் பண்ணிடுறான். நோபிட்டா ரூம்லேருந்து திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. சிசுகா சீக்கிரம் இங்கே வந்து பாரு. சொல்லு நோபிட்டா என்ன விஷயம்னு சொல்லிட்டு நோபிட்டாவை பற்றி சிசுகா கேட்குறா. அந்த ரூமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சிசுகாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நோபிட்டா இத்தனை நாளா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தது வேற எதுவுமே கிடையாது, நம்ம டோரேமானை காப்பாத்துறதுக்காக தான் நோபிட்டா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மிஷினை பர்ஃபெக்டா நோபிட்டா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்றான். அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டோரேமானோட பாடி ஃபுல்லாவே சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. டோரேமான் திரும்பி வந்துருவாங்கிற முழு நம்பிக்கையோட சிசுகாவும் நோபிட்டாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. 35 வருஷமா அசையாத டோரேமானோட உடம்பு அப்ப அசைய ஆரம்பிச்சிச்சு. டோரேமான் எந்திரிச்ச உடனே கேட்ட முதல் கேள்வி, நோபிட்டா நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? டோரேமான் திரும்பி வந்துட்டான்னு தெரிஞ்ச நோபிட்டாக்கு தான் குழந்தை பருவத்தில் உள்ள மாதிரியே மாறி டோரேமானை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டான். இப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நீங்க ஒரு டோரேமான் ஃபேன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.